கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதுவாயிராதென்றும் அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாகவும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுத்து அவரோடு எப்பொழுதும் ஒவ்வொரு நேரமும் சில காலகட்டங்களில் நமக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவரோடு நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறை இருக்காது. ஏனென்றால் அந்த மாதிரி தேவன் நமக்குள்ளே இடைப்பட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய பிரயாசம்னாலும் சரிதான். ஒரு கஷ்டம் வருது, இங்கிருந்தோ ஒரு பிரச்சனை வருது, ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது அதை நீங்கள் பெரிதாக எண்ண மாட்டீர்கள். பாருங்கள், தாவீது பெலிஸ்தேர் அவன் கோலியாத் நிற்கிறான், பெரிய ஆள், இவன் ஒரு சின்ன பொடியன். அவன் போய் நின்றுக்கிட்டு ரொம்ப சுலபமாக அடிச்சிட்டான். காரணம் என்ன? அவன் எனக்குள் இவனை விடையும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார் என்ற அவனுடைய ஒரு எண்ணம் இருந்தது. இவன் என்ன பெரியவன், இதை விடையும் அண்ட சராசரி பூமியும் படைத்த தேவாதி தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லிதான் அவன் முன் செல்கிறான். அப்பொழுதுதான் அவன் ஜெயம் பெற்றான். அதே போல கர்த்தருக்குள் நீங்கள் இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் ரொம்ப சுலபமாக எண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எண்ணும் பொழுது உங்களுடைய மனம் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள், உறுதியாக இருப்பீர்கள். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் நடக்காது, ஏன்னா எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் அப்படி சொல்லி உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் இருப்பீர்கள். எதை கண்டு நீங்கள் கவலைப்பட முடியுங்க? உங்களுக்கு எல்லாமே இருக்கும். கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது செல்வங்கள், எல்லா வளங்களும் இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடைங்க, எங்கு சென்றாலும் உங்களுக்கு தயவுகள் கிடைக்கும். எந்த காரியத்தை எடுத்து நீங்கள் செய்தாலும் உடனே ஜெயந்தான். ஏனென்றால் கர்த்தருக்குள்ளே இருக்கும்பொழுது அவரே முன் நின்று எல்லா காரியத்தையும் செய்கிறார். பாருங்கள், பிறகு பாருங்க, கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் அவருடைய அன்பிலே, அவருடைய கிருபிலே, அவருடைய காருண்யத்திலே, அவருடைய அன்பிலே எப்பொழுதும் நீங்கள் பாருங்க, எப்பொழுதும் பெறுகிறவர்களாகவும் நீங்கள் எல்லாத்திலும் பெறுகிறவர்களாகவும் இருப்பீர்களாக என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுவீங்க? ஒவ்வொரு நாளும் நம்முடைய இந்த கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடுகிற இந்த தலைப்பில் நாம் தியானிக்கிறது என்ன? கர்த்தர் என்னை எப்படி வழி நடத்துகிறார், ஒவ்வொரு நாளும் என்னை எப்படி கொண்டு செல்கிறார், எப்படி என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார், அவருடைய நோக்கம் என்ன என்னை பற்றி, அவர் என்னை எப்படி வழி நடத்தி என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தேவைகளெல்லாம் அவர் எப்படி சந்தித்து எனக்கு கொடுக்கிறார் என்று தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார், அவர் உங்கள் மேல் கரிசனையாக இருக்கிறார். அவர் என் குழந்தை எங்கேயும் தவறிடக்கூடாது, எந்த விஷயத்திலும் அவன் தடுமாறிடக்கூடாது, அவனுக்கு நான் கூடவே நின்று எல்லாத்தையும் செய்வேன் என்று முன் நிற்கிறாருங்க. அதை நீங்கள் முதல்ல மனதில் அன்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், இன்றைக்கி ஒரு காரியத்துக்கு போகிறேன், அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக இருக்கிறது, ஆகையால் நான் வெற்றியாளனாக வரப்போகிறேன் என்று தைரியமாக போங்க. மனம் சோர்ந்து அடையாதுங்க. எந்த காரியத்தில் போனாலும் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதனால தான் எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்கு மிக முக்கியமானது அவர் சொல்லுகிறார், உங்களுடைய மனதை அவர் உறுதிப்படுத்துகிறார். சொல்லுகிறார், அசையாமல் இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தை கூட நீங்கள் அசையாமல் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே பெருகி கொண்டே போவீர்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கும் பொழுது. அப்பொழுது நீங்கள் பார்ப்பீங்க, அடடா பக்கத்தில் வீட்டில் பார்ப்பேன், எப்படி இருந்தால் எப்படி பெருகிட்டே போகிறேன்னு. காரணம் என்ன? நீங்கள் கர்த்தருக்குள்ளே இப்படி தான் அடியெடுத்து கரெக்டாக வந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உயர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் இப்படி தான் அடியெடுத்து வைத்தீர்கள் என்று அர்த்தம். கர்த்தர் உங்களை இப்பொழுதுதான் வழிநடத்தி அற்புதமான ஒரு காரியத்துக்குள்ளே செல்லுகிறார். ஆகையால் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், கர்த்தரை விட்டு விலகாதீர்கள். கர்த்தருக்குள்ளே ஒவ்வொரு நாளும் தியானிங்கள். ஒவ்வொரு நாளும் சில வீடியோக்களை பாருங்கள். மற்றவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்குள்ளே இருந்து இந்த மாதிரி ஒரு கிரியை செய்ய வல்லவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உறுதிப்படுத்துகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.